அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க, கொண்டக்கடலை சாதம். இந்த சாதம் நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. வெல்கம் டு மை சேனல், குக் ஃபார் மை செல்லம். ப்ளீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு லைஃபுக்கு நல்ல சேஞ்ச் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஆயிலே மஞ்சள்தூள் நல்லா வதங்கட்டும். நம்ம இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை இதில் நான் சேர்த்துருக்கிறேன். எல்லாமே சேர்ந்து 1 டீஸ்பூன் வரும். 1/2 டீஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விடுங்க. இதில் 2 தக்காளி அடித்து வச்சுருக்கிறேன், அதையுமே நல்லாவே வதக்கி விட்டுடலாம். எல்லாத்தையுமே ஆயிலில் நல்லா வதக்குங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். பச்சை மணம் போகணும். இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த கொண்டக்கடலையில் பார்த்திங்கனாக்கா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கவங்க இதை சாப்பிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. இதில் 1/4 கப் வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லாவே கலந்து விட்டு மூடி போட்டு பச்சை மணம் போகட்டும், வெயிட் பண்ணலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பச்சை மணம் போயிடுச்சுங்க, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் 2 கப் சாதம் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு 1.5லேருந்து 2 கப் சாதம் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் தயாராகிடுச்சு, கொண்டக்கடலை சாதம். இந்த சாதத்தோட பொட்டேட்டோ ஃப்ரை நான் வச்சு கொடுத்துருக்குறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற மோட்டிவேஷன் கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பை லீட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.